ஹலோ மக்களே, தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு புது படத்தை தாங்க இன்னைக்கு சொல்ல போறேன். என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்க நம்ம 2G சினிமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னையா டைட்டிலே டிஃப்ரெண்டா இருக்குன்னு யோசிக்க வச்ச படம் தாங்க கப்பிள் ஃப்ரெண்ட்லி. ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேட்கும்போது என்ன தோணும்? ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்கறான், லவ் ஆகுது, அப்புறம் சில சண்டைகள், கிளைமேக்ஸ்ல ஒன்னு சேருவாங்க. இதே டெம்ப்ளேட்டையே நாம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துட்டோம்னு நம்ம எல்லாருக்கும் டவுட் வந்தது. ரிவ்யூவர் மட்டும் இல்ல, ஆடியன்ஸையும் அதே தான் நினைச்சாங்க. ஆனா படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லோலி அந்த எதிர்பார்ப்பை உடைக்க ஆரம்பிக்குது. எப்படி ஆவரேஜ்ல இருந்து ஸ்பெஷலானது? ஃபர்ஸ்ட் பிளஸ் பெர்ஃபார்மன்சஸ். ஆக்டர்ஸ் ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. ஃபோர்ஸ்ட் ஆக்டிங் ஃபீல் இல்ல. ரியல் கப்பிள்ஸ் மாதிரி கேஷுவலா பேசுறாங்க. செகண்ட், நரேஷன் ஸ்டைல். ஸ்டோரி ஸ்ட்ரைட் லைன்ல போகாது, கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும். நான் லீனியர் நரேஷன். இதனால போரிங் ஆகாம ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு. டெக்னிக்கல் டீம் தான் இந்த படத்தோட ரியல் ஹீரோவே. கொரில்லா ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் யூஸ் பண்ணிருக்காங்க. பிக் செட்ஸ் இல்ல, ரியல் லொகேஷன்ஸ். சென்னை சிட்டியோட ரா ஃபீல், கிரிமிங். இதனால சீன்ஸ் ஆர்டிஃபிஷியலா தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்ல நடக்கிற மாதிரி ஒரு வைப் கொடுக்கும். இதே ஸ்டோரியை வேற யாராவது ருட்டீன் ஸ்டைல்ல எடுத்திருந்தா ஆனஸ்ட்லி ஒரு போரிங் அப்மா மூவியா இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, யூசுவலி தமிழ் படங்கள்ல சேட் சீன் வந்தா பிஜிஎம் ஃபுல் வால்யூம், ஆடியன்ஸை அழ வைக்க முயற்சி. ஆனா இங்க ஆப்போசிட். பெயின்ஃபுல் மொமெண்ட் கூட சட்டலா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சில இடங்கள்ல லைட் ஸ்மைல் கூட வரும். லைஃப்ல எப்படி எமோஷன்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்குமோ அப்படியே. இதுதான் இந்த படத்தை ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸா மாத்துறது. இது ஒரு ஃபீல் குட் மூவி, ஆனா ரெகுலர் ஃபீல் குட் இல்ல. சிரிச்சு அனுப்புற டைப் படம் இல்ல. லைஃபையே சாஃப்டா டச் பண்ணி காமா ஸ்மைல் கொடுத்து அனுப்புற படம். ஃபைனலி நீங்க இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த கப்பிள் ஃப்ரெண்ட்லி எப்படிப்பட்ட படமா இருக்குங்கிறத சிம்பிளி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனலுக்கு ஒரு ஃபாலோ அண்ட் ஷேரை கொடுத்துட்டு போங்க.